ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் வெறும் அரிசி மாவை வச்சு ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு அரிசி மாவு தான் தேவை. நான் இங்கே எந்த அளவுக்கு அரிசி மாவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் அளவு எதுவுமே கிடையாது, நீங்கள் இஷ்டம் போல் எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவில் நல்ல சூடாக இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஸ்பூனில் கலந்து இதை மிக்ஸ் பண்ணலாம். இதை நல்லா முழுசாக மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஒரு டோ மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றி இதை நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ண அப்புறமா கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம தட்டையாக இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சின்னதாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா மெல்லிசாகவே இருக்கட்டும், நல்லாயிருக்கும். அப்போ தான் வேகிறதுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு 2 சைடு நல்லா வேக வச்சு நம்ம இதை திருப்பி எடுத்துக்கலாம். இது ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டாம், சும்மா லைட்டாக நம்ம ஊற்றிட்டு தோசை தவாவில் போட்டு திரட்டி எடுத்தாலும் சரி கூட அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் எண்ணெயில் முழுக்க முக்கி போட்டு செய்யலை, சும்மா லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இந்த சைடு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது தண்ணி வெல்லம், ஒடிஷாவில் இந்த மாதிரி வெல்லம் தான் கிடைக்கும். நான் அதனால் இதை சேர்த்துருக்கேன். இதை இந்த பக்கம் எண்ணெயில் நம்ம லைட்டாக பொரிச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் கரைஞ்சால் போதுங்க, வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. பாகெல்லாம் நம்ம காய்ச்சணும்னு கிடையாது. இது அப்படியே நல்லா வெல்லம் கரைஞ்ச உடனே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது நாம் இங்கே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எண்ணெயில் போட்டு பொரிச்சிருக்கோம். அது இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்தால் போதும். நம்ம இதை அப்படியே எடுத்து இதில் இந்த மாதிரி சேர்த்துடலாம். 2 சைடும் நம்ம எண்ணெயில் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த வெள்ளை தண்ணியில் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வேர்க்கடலை நான் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதோட சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இப்படி நல்லா கலந்து விட்டு இந்த பாகம் மொத்தமாக அதுக்குள்ளே இறங்கின அப்புறமா ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ஒரு அரிசி மாவு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்ல மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.